மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% இருக்குது. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 5% தான் இருக்குது. ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸை வந்து அந்த 95% இருக்கிறத வந்து நம்ம கம்மி பண்ணி இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸையும் ஒரு 25% மாற்றணும் அப்படிங்கிறத ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி போகும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிடிபி ரேட்டு இதெல்லாம் வந்து ஜிடிபி க்ரோத் வந்து நமக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். தமிழ்நாடோட ஜிடிபி க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஆவரேஜாக 73 days வரைக்கும் போயிடுச்சு. அதனால் ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ் வந்து கிடைக்கிறது நிறையா கம்பெனிக்கு ஒரு சவாலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஏதாவது நீங்கள் ஆலோசனை மேற்கொண்டு சார் அதுக்கு கன்செஷன் இல்லை சார், அதுக்கான ப்ரிமினரி மீட்டிங்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குங்க சார். அதை எல்லாமே நம்ம டிசைட் பண்ணிவிட்டு ஃபர்தர் கண்டிப்பாக நம்ம ஊடகம் மூலமாக கண்டிப்பாக சொல்லுவோம் சார். எம்பவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு விமன் ஆண்டர்பிரினர்ஷிப். ஆமாம் சார், அதாவது நம்ம தலைவரோட ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் சாரோட ஆட்சியில் வந்து கண்டிப்பாக இந்த 2026 அப்புறமா வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யூத் எம்பவர்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம சிட்கோலே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பேட்டையில் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரோம். அது வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நடைமுறைக்கு வரும்போது தெரியும் சார். தேங்க்யூ. ஆட்சியில் எப்படி சார் துறை செயல்பட்டு மீட்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க? ஆமாம் சார், இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ப்ரிமினரி மீட்டிங்ஸ் தான் நம்ம போய்கிட்டு இருக்குது. இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு லாங் ஜேர்னி. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு பீரியட் டைம் எடுக்கும். போக போக படிப்படியாக வந்து உங்களுக்கு அதுக்கான வளர்ச்சி பாதைகள் கண்டிப்பாக தெரியும். இல்லை அதான் நம்ம இப்போ சொன்னது அதை நம்ம என்னென்னா ப்ரிமினரி மீட்டிங்ஸ் தான் எல்லா பக்கமும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போட்டுட்டு அந்த அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன ஒர்க்கோ அதில் நம்ம வந்து அரசு அதிகாரிகள் அவங்க மூலமாக கலந்து ஆலோசித்து அவங்களுக்கு அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனும் டெவலப்மெண்ட்டுக்கும் அதுக்கான ஐடியாஸ் நம்ம கொடுத்துட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் சார். வந்து அதோடைய நம்பர்ஸ்ன்றது ரொம்ப ஹியூஜாகவே இருந்திருக்கு. இந்தியாவில் நிறைய இடத்துல நம்ம யூனியன் கவர்மெண்ட்டே அவார்டு வாங்கியிருக்காங்க. இதனால் சரியான பாதையில் பயணிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இது எப்படி இன்னும் சிறப்பாக பண்ணிருக்கோம்? இல்லை சார், அதான் சார், இதில் ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ்னு நிறைய இருக்குதுங்க சார். இப்போ நான் ஆர்கனைஸ்டு செக்டார்ஸுங்கிறது வந்து இப்போ நம்ம எடுத்துருக்க ஆஸ் ஆன் டேட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 45 lakhs வரைக்கும் நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்குது. ஸோ இப்போ அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரையும் நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எப்படி ஆர்கனைஸ்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது வரும்போது நமக்கு இன்னும் நல்ல க்ரோத் இருக்கும் சார் தமிழ்நாட்டுக்கு. ஓகே.